கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதின 2 நிருபங்களுடைய அந்த ஆராய்ச்சி பாடத்திற்குள்ளாக நம்ம போனோம். அநேக விஷயங்கள் அதில் நமக்கு கட்டாயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா கொரிந்து பட்டணத்து ஜனங்களே அவங்க எவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவர்களுக்கு தேவையான அத்தனை கவுன்சிலிங், ஆலோசனைகள் மற்றும் எச்சரிப்புகள் எல்லாமே கொடுத்துட்டார். கொரிந்து பட்டணத்து சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்ந்து தான். அதனால் ஒவ்வொரு வாரமும் கடந்த வாரங்களை நம்ம பார்க்கும்போது கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் அவங்களுடைய மனநிலை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய அனுபவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இதை பல சந்தர்ப்பங்களில் இந்த வசனங்களை நமக்கு என்ன பண்ணுறோம், எடுத்து நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் கடந்த வாரத்தோடு நம்ம 2 கொரிந்தியர் நிருபம் முடிச்சிட்டோம். இந்த வாரத்திலிருந்து நம்ம கலாத்தியர் நிருபத்திற்குள்ளாக நம்ம உள்ளே போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், சரியா? ஓகே. ஸோ இந்த கலாத்தியர் அப்படிங்கிறது இது ஒரு நாடு, இது ஒரு கலாத்தியா என்ற ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் நிறைய சபைகள் பவுல் ஏற்படுத்தியிருந்தார். அங்கே இப்போ லெட்டர் எழுதுகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒரு லெட்டர் எழுதுகிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது அவருக்கு ஒரு நியூஸ் வந்தது. கொரிந்து பட்டணத்தில் ஒரு சிலர் ரொம்ப மோசமான ஒரு தவறு செய்கிறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கை அதுக்குரிய சில கவுன்சிலிங் தான் அந்த முதல் நிருபம். அப்புறம் சில எச்சரிப்புகள் கொடுத்தார். 2ஆம் நிருபத்தில் இன்னும் கொஞ்சம் கடுமையான எச்சரிப்புகளாகவே கொடுத்தார். 3வது நான் நேர்லேயே வர்றேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ நேரில் அவர் போனாரா என்பதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலான்னு சொல்லி அந்த நிருபங்களை நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம கலாத்தியா சபைக்கு எழுதும் பொழுது இந்த கலாத்தியா நாடு பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய பட்டணங்கள் போய் ஊழியம் பண்ணார் இல்லையா? அதில் இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை, அந்தியோகியா, இந்த மாதிரி பட்டணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பட்டணங்கள் எல்லாமே இந்த கலாத்தியா நாட்டினுடைய எல்லைகளாக இருந்தது. அப்படின்னா கலாத்தியா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? கலாத்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திற்கு முன்பாக கிமு 25 வருஷங்களுக்கு முன்பாக அகஸ்டஸ் சீசர் இருக்கார் இல்லையா? அவர் இந்த கலாத்தியா நாட்டை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து ரோம் பட்டணத்துக்கு கீழே, ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழே வந்துருச்சு இந்த கலாத்தியர் அங்கே பட்டணம். இப்போ நமக்கு நிறைய வசனங்கள் படிச்சிருக்கணும். அதில் 2-3 வசனங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் பிருகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு அங்கே ஒரு தடை வந்துச்சு அப்படிங்கிறார். அதுலேயே 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிருகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீசரை எல்லாம் திடப்படுத்தினார். எக்ஸாக்டாக இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியா மைனரில் இஸ்ரேலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த துருக்கி பட்டணம். இந்த துருக்கி தான் அன்றைய காலத்தில் கலாத்தியா என்கிற ஒரு பேரில் அழைக்கப்பட்டு வந்த ஒரு பட்டணம். ஸோ இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு தான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபம் எழுதுகிறாரு. அது கிபி 53 56 வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் அவர் ஒன்றா எபேசுவில் இருந்தோ அல்லது மாசிடோனியாவில் இருந்தோ இந்த ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்க வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கருத்து. சரி, இப்போது கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதினதுக்கு அதில் சத்தியம் வெளிப்பட்டது, நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் இருந்த மாதிரி இங்கே கலாத்தியர் பட்டணத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு லெட்டர் எழுதிருக்கு, அதாவது ஒரு நிருபம் எழுதிருக்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. ஏற்கனவே இவர் போய் அங்கே சபைகளை ஏற்படுத்திட்டு வந்த பிறகு சில காலம் கழித்து அவருக்கு என்ன நியூஸ் வருது பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த மாதிரி யூதர்கள் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் ஸ்கேட்டர்ட் ஆகி எல்லா நாடுகளையும் போயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கலாத்திய பட்டணத்திலையும் யூதர்கள் இருக்காங்க.
பழைய பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய யூதர்கள், சில யூதர்கள் சபைக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில தவறான லீடர்ஸ், அவங்கள தவறாக வழிநடத்துகிறவங்க என்ன தவறாக வழிநடத்திட்டாங்க அப்படின்னு கவனிக்கும் பொழுது, இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணமும் மோசேயும் இவர்களுக்கு மத்தியஸ்தராக இருந்த ஒரு காலப்பகுதி. அப்போ எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றிட்டு வந்தாங்க. பின்பற்றம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அவர் அன்பின் பிரமாணத்தை கொண்டு வந்துட்டார். பிரமாணத்தையே கம்ப்ளீட்டாக வேற ஒரு கோணத்தில் அவர் மாற்றிட்டார். அப்போ கூட இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் விசுவாசிக்கலை. அப்போ ஒரு சிலர் விசுவாசித்தாங்க. பின்னாடி சீஷர்களுக்கு அந்த ஊழியத்தை அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ சபைகள் பெருக ஆரம்பிக்குது. அப்போது கலாத்திய பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறான சில லீடர்ஸ், யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாம் பழைய பாரம்பரியத்தில் தான் இருக்கணும், நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் என்கிற ஒரு 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 போதனையை திரும்பவும் போதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பவுல் என்ன போதிச்சார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிட்ற வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தில் கற்றுத்தேர்ந்தவராகவும் அதில் வைராக்கியம் உள்ளவராகவும் அதை செய்யாதவர்களை தண்டிக்கிறவராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை கூப்பிட்டதுக்கப்புறம் இவை எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து தான் முழு முதற் காரணங்கிறத பவுல் புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். முதல்ல அவர் சொல்கிறத முதல்ல நம்பணும். அப்புறம் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத இப்போ நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்த பவுலே என்ன பண்ணாருன்னா, இப்போ எல்லா பக்கம் பிரபகண்டா பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் என்கிற மாதிரி ஒரு தவறான போதகத்தை போதிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மக்கள் அப்படித்தான் பாருங்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருமே இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. பாருங்கள், இப்படித்தான் இருக்கிறாங்க நிறைய பேர். சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு உரிய நிலைமை நிறைய பேருக்கு இருக்கான்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். திடீர்னு ஒருத்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் சொன்னால் சரிம்பாங்க, இன்னொருத்தர் இல்லைங்க வரலைன்னு சொன்னால் அதையும் சரிம்பாங்க. ஒரு சிலர் வந்தால் என்னங்க வரலைன்னா இல்லை நமக்கு என்னங்க, அப்படியே நம்ம கிறிஸ்தவ அதாவது குணலட்சணத்தில் பெருகிட்டு போகலாம். இப்படியெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் ட்ரூத், அதாவது சத்தியம் என்பது யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாது. இதுதான் ட்ரூத்துன்னு, இதுதான் ட்ரூத், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணுங்கிறது தான் ட்ரூத்து. அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் நீங்கள் எந்த பிரமாணத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியாது. ஏன்னா அவர் தான் அதை சொல்லி கொடுத்தவர். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போகணுன்னு விரும்பிட்டாங்க. ஒரு சின்ன உதாரணமாக ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 4:21. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்கிறது கேட்கறது இல்லையா? இது எனக்கு சொல்லுங்கிறார். அப்போ அவங்க என்ன விரும்பிட்டாங்க, இவ்வளோ தூரம் சத்தியங்கள் போய் சொல்லியும் இல்லை நாங்கள் நியாயப்பிரமாணத்தை தான் கீழ்ப்பட்டு தான் இருப்போம் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா? சரி, இது இன்றைக்கி நம்ம ஏன் படிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம் இல்லை. இவர்கள் எப்படி சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகும் பழைய நிலைமைக்கே போய் பழைய லீடர்ஸ் அவங்களுடைய தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் ரிமைனிங் அங்கிருந்து பரலோகம் போகலான்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கும் சில சபையில் சில சூழ்நிலைகள், சில மனநிலைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அது பின்னாடி என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்னைக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்ததோ அதே ப்ராப்ளம் இப்போவும் சபைகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், இப்போ நம்மளே பாருங்கள், ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரலேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம், அது ஒட்டுமொத்த சபையும் சொல்லிட்டு இருந்த காலம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராஜ்யம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு, ஒரு சில சகோதரர்கள் அதை விசுவாசித்தாங்க, சபை விசுவாசித்தாங்க. ஒரு சிலர் இதை விசுவாசிக்காம விட்டான். இதை நிமித்தம் ஒரு பிரிவு வந்தது சபையிலேயே. அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு வகுப்பார் விசுவாசிக்கிறாங்க, ஒருத்தர் விசுவாசிக்கலை. அது நிமித்தமும் சில பிரிவினைகள். சரி, இப்போ ஏதோ ஒரு விசுவாசத்தில் இருக்கலான்னு சொல்லி ஒரு சபையை கட்டமைச்சு ஒரு 15-20 சபைகளை உருவாக்கி அவர்களுக்கு ராஜ்யத்தின் சத்தியங்கள் எல்லாம் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு
திடீர்னு நம்ம யாருக்கெல்லாம் போய் சத்தியத்தை சொன்னோமோ அவர்கள் மத்தியில் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இளைய சகோதரர்களை அனுப்புகிறோன்னு வைங்களேன், நீங்கள் போய் எங்கள் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நாம் போய் முந்தின வாரம் ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லி சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இவங்க போய் 2வது வாரம் ராஜ்யம் வரலன்ட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் பாருங்க. அதையும் நம்பருக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. இன்றைக்கும் அது நடக்கும். இதை ஏற்கனவே பாருங்கள் வேறு மாதிரி நடந்துருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ங்கிறது எப்படி திருட்டுங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று தான். திருட்டு தான் இந்த காலகட்டங்களே திருட்டிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி ஹைடெக் திருடர்கள் வந்துட்டாங்க. இவ்வளோதானே ஒழிய திருட்டு தான் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் என்ன சபைக்கு நடந்ததோ அதே தான் இந்த காலத்திலும் சபைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு தூரம் இந்த சபைகளை ஏற்படுத்தி போய் சொன்னதுக்கு பிறகும் அவர்கள் மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கே போகும்போது இப்போ பவுல் மேலும் எப்படி கொரிந்து பட்டணத்துக்கு தன்னை நிலைநிறுத்த எப்படி முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி கலாத்திய சபை மக்களுக்கும் தன்னை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறார். அதனுடைய முதல் வசனம் தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்கலாம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். எப்படி முதல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. மனுஷராயும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. மனுஷரும் ஏற்படுத்தலை, இன்னொருத்தர் மனுஷன் மூலமாயும் நான் வரல. அப்படின்னா நம்ம பலமுறை வேறு மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கும் போதெல்லாம் கமாலியல் இடத்துல கற்றுக்கொண்டவர்னு படிச்சிருக்கிறோம். பெரிய ஒரு பல்கலைக்கழகம் நல்லா எல்லாம் நிறைய ஒரு பெரிய எக்ஸாகரேஷன் மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் கமாலியல்கிட்ட கற்றுக்கிட்டவர் இல்லையா பவுல். அவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனுஷராயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய. இந்த இடத்துல ரொம்ப கிளியராக அவர் சொல்லிட்டார், நான் தேவனால் கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன், நான் மனுஷர் மூலமாக நான் வரல. அதை முதல்ல நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வைங்க. ஏன் அப்படி நடந்திருக்கும், இது ஏன் அவர் சொல்ல வேண்டிய ஒரு காரணம் இருந்திருக்கும் என்று சொல்லும் பொழுது அவங்க இந்த சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. தவிர அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் மனுஷர் பாருங்கள், பவுலெல்லாம் ஒரு மனுஷன் தானே, ஏதோ புதுசாக சொல்கிறாங்க இருக்கா, அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிடக்கூடாது, நமக்கு நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வேணும் இல்லைங்களா. அதனால தான் அவர் சொல்கிறார், மனுஷராயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனாலும். இப்போ அப்போஸ்தலனாக இருக்கிற நான் இப்போ எழுதுகிறேன். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதா. அப்போது கலாத்தியாங்கன்னு ஏற்கனவே சொன்னாலே ஒரு பெரிய நாடு. இப்போ அங்கே நிறைய சபைகள் இருக்குது. அப்போது ஒரு சபையில் இந்த குழப்பம் இல்லை, நிறைய சபையில் இந்த குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பவுல் போய் ஒரு சபையை ஏற்படுத்திட்டு வருவார், பின்னாடியே போய் ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்ததுனால இப்போது பாருங்கள், இப்போ நான் கலாத்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்ன எழுதுகிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது முதல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்த்து சொல்கிறார். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ முதல்ல தன்னை தேவனுடைய ஊழியக்காரன்கிறத அவர் நிலை நிறுத்துகிறார். தீமோத்தேயுக்கு கூட அவர் எழுதும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, இதற்காகவே நான் பிரசங்கி, அப்போஸ்தலன், அப்புறம் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகன். அப்போ எத்தனை போஸ்ட் பாருங்க. பிரசங்கியாராக இருக்கார், அப்போஸ்தலனாக இருக்கார், போதகராக இருக்கார். அதனால் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அப்போது இந்த அளவுக்கு தேவன் பவுலை உயர்த்தி வச்சு அந்த சபைகளுக்கெல்லாம் போய் ஏற்படுத்திருக்க அவர் அவ்வளோ உரிமை கொடுத்துருக்கும்போது இவங்க போய் ரொம்ப சிம்பிளாக ஒரு குழப்பம் பண்ணிட்டு வந்தாராங்க. இப்போ பவுல் நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்கிறோங்கிற நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார் பாருங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இது ஒரு ஜென்ரல் வசனம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னார். ஸோ
ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த 2ஆம் உலகம்ங்கிறது இது ஒரு பொல்லாத பிரபஞ்சம். இதிலிருந்து விசேஷமாக பிதாவாகிய தேவன் நம்மளை விடுவிக்கணும்னு விரும்பினாராம். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பிச்சு பாருங்கள், ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்து இப்போ வெளியே கொண்டு வர விரும்புறதுனால அவருக்கே என்றென்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டுனாலே நமக்கு தெரியும், இந்த பூமிக்கு யார் தான் கடவுள் படிக்கிறோம். யோவான் 12:31 வாசிக்கிறோம் இல்லையா, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி. அதே யோவான் 14:30 பாருங்கள், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா இப்பிரபஞ்சத்துக்கு அவன் தான் அதிபதி. இப்போது இயேசுக்கு முதலாம் வருகையில் வந்தாச்சு. எதுக்குள்ளே வந்திருக்காருன்னா ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ளே தான் வந்திருக்கார் மனுஷனா. வந்தோடனே அவருடைய முதல் வேலை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து முதல்ல யார் விடுவிக்கணும்? நம்ம தான். அப்போது விடுவிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கலாம். விடுவிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் தான். ஒன்று, உயிரோடு இருக்கிற போதே விடுவிக்கணும், இல்லைன்னா நம்ம செத்து போனதுக்கப்புறம் விடுவிக்கணும். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றார்? இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மைங்கிற போதே கான்சியஸாக நம்ம கேட்டிருக்கிறோம், இது நமக்கு தான் அப்படின்னா உயிரோடு இருக்கும். அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே இப்பிரபஞ்சத்தை விட்டு என்ன ஆகிடணும்? வெளியே போயிடணும். பவுல் வெளியே வந்தார், அதனால தான் இப்போ நமக்கு அதை சொல்கிறார். ஏன்னா வேறொரு பிரபஞ்சத்தை அவர் விஷனாக பார்த்துட்டார், ஒரு தரிசனமாக பார்த்துட்டார். அந்த பிரபஞ்சம் நிலையானது, தேவனுடையது புரிஞ்சுக்கிட்டார். உடனே இந்த உலகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஆனால் பாருங்கள், உலகத்தில் தான் போனார், உலகத்தில் தான் ஊழியம் பண்ணார், உலகத்தில் தான் அவமானப்பட்டார். ஆனால் யாரோடு இருந்தார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். அவர் உலகத்தை விட்டு வெளியே வந்த மாதிரி இப்போ உலகத்தினுடைய சகல காரியங்களை விட்டு அங்கே வெளியே வரார். விசேஷமாக இந்த மூத்த சகோதரர்களெல்லாம் என்ன எழுதுகிறாங்கன்னா பாவம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் திருச்சபையின் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது எதில் தானே? பாவத்தில் தான். அந்த பாவமே 3 டைப் ஆஃப் பாவம் இருக்கான். ஒன்று நம்முடைய மாம்சத்தில் செய்யக்கூடியது, 2வது பெருமையில் செய்யக்கூடியது ப்ரைடு, 3வது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் செய்யக்கூடியது சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 3லேயுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு சோதனை இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இதில் 3ல் எதில் வெளியே வரணும்? இப்போ நம்முடைய மாம்சத்திலையா, பெருமையில் இருந்தால், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருந்தா என்று சொல்லி கவனிக்கும் போது இந்த 3லிருந்து தான் வெளியே வரணும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்ச இச்சை நம்மளை இழுத்துரும். பிசாசனுடைய அவன் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அப்போ அவனுடைய மேட்டிமை கொஞ்சம் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் வரும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க இதை விட்டு வெளியே போகிறக்கான வாய்ப்பு. அதனால தான் கலாத்திய சபையில் பாருங்கள், அவங்க எதில் மாட்டிட்டாங்கன்னா முக்கியமாக டாக்டரினில் மாட்டிட்டாங்க. டாக்டரின் போச்சுனாலே நமக்கு அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே நம்ம விட்டு போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அங்கே பிரதானமாக பிரசங்கிக்கப்பட்டவர். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், அவர் தான் கடவுள், அவர் தான் தந்தையாம் கடவுள் அப்பா, அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஆனால் கிறிஸ்து மூலமாக தான் அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்க வேணுங்கிறத கிறிஸ்துவை தேவன் தான் அனுப்பிச்சார். அதை முதல்ல விசுவாசிக்கணும். அந்த விசுவாசமே இல்லாமல் அப்படியே பரலோகம் போயிடலான்னு நினைக்கும் போது கட்டாயமாக அந்த வாய்ப்பு இல்லை. நமக்கு சப்ஜெக்ட் ஏற்கனவே தெரியும், இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருத்தரும் போக முடியாது. இதை முற்றிலும் உணர்ந்தவர். ஸோ இதை எல்லாம் தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் அவர்கள் ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே போகிறாங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களை கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே அழைத்தவரை, இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புறதை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க, நல்லா வருவாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. குணலட்சணம் தூண்டுவாங்க, நிறைய பேர் கூடவே இருக்கிறவங்க நிறைய பேர் தூண்டுவாங்க, தூண்டா அப்படியே போயிட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் திரும்பிடுறாங்களாம்.
அப்போது அன்றைக்கு இருந்த கலாத்திய நாட்டு சபை மக்கள் என்ன ஒரு பாவத்திற்குள்ளாக போனாங்க, புரியுதுங்களா? விச் டைப் ஆஃப் சின், என்ன பாவத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னா, கவனிங்க, இது ஒரு நூதனமான ஒரு பாவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவர் சொன்ன போதங்கள் மூலம்தான் அந்த இடுக்கமான பாதையெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இது எல்லாம் விடுத்துட்டு அவங்க எப்படிப்பட்ட நூதனமான பாவத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே அப்படியே பரலோகம் போயிடலாம்னு நினச்சிட்டாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியதில்லை, அவருடைய போதகம் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்குள்ளேருந்து அப்படியே போயிடலாம். அப்போது ஏதோ ஒன்றில் மாறுறதுக்கு அவங்க விரும்பலை. கவனிக்கிறீங்களா? ஏதோ ஒன்றில் மாறுறதுக்கு அவங்க விரும்பலை, அல்லது உண்மையான மாற்றத்தை அவங்க விரும்பலை. அவங்க ஏற்கனவே இருந்ததை தான் விரும்பிட்டு இருந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இப்போ அவங்க என்னத்தை அவங்க விரும்பாமல் போயிட்டாங்க என்று சொல்லி கவனிக்கும்போது அவங்க எதை அவங்க மறந்துட்டாங்க. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது சொன்னாரா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஸோ ராஜ்யத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை தான் காட்டினார். ராஜ்யத்தை பேஸ் பண்ணி தான் பவுல் தன்னுடைய மனசை மாற்றினா. நம்ம இனிமேல் வரக்கூடிய ராஜ்யத்துக்காகத்தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? படிச்சிருக்கோம் இல்லையா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம பரிதவிக்கிறவர்களாயிருவோம்னு சொன்னார். அப்போது நாம் வரக்கூடிய ராஜ்யத்தை ஆளுவதற்கோ அல்லது ஆர்கனைஸ் பண்ணுவதற்கோ ஒரு தகுதியை இந்த பூமியில் தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்த போகிறார். அப்படின்னா அந்த ராஜ்யத்தை பற்றி தெரியணும், ஆளப்போகிறவரை பற்றி தெரியணும், அதற்குரிய சட்டத்திட்டங்களை பற்றி தெரியணும். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வெளிப்படுதுங்கிறத தெரியணும். இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம், இந்த பழைய ஏற்பாட்டு அப்படியே கடைப்பிடிச்சிட்டு, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம். இதையை தூண்டினவன் யார் அப்படின்னா, இந்த ஒரு தவறான ஒரு டாக்டரின் இதையை தூண்டினவன் யாருன்னா சைத்தான். அவன் யாரை தூண்டிட்டான்னா, ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களே அவன் டோட்டல் கண்ட்ரோலில் இருந்தவங்க தானே. அதில் இருக்கக்கூடிய சில தவறான போதகர்களை தூண்டி, யூதர்களை தூண்டி இப்போ கலாத்திய சபையவே கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் அப்படியே டாக்டரினை மாற்றி விட்டு சபையவே கெடுத்துருவான். டோட்டல் சபையே கெட்டு போயிடும். அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒன்ஸ் நம்ம தேவனுடைய விஷயத்தை விசுவாசித்து ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த விசுவாசத்தை அதாவது சத்தியத்தின் பேஸ் பண்ணி இருந்துன்னு வச்சுங்க, அதற்கு பிறகு சத்தியத்தை சொன்னவர்களே தவறாக வேதத்திற்கு முரணாக போதிச்சா அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அது அடியனாக இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கலாம். யாராவது சத்தியத்தை உண்மையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதற்கு மாறாக போதிக்கிறவர்களாக இருந்தால், அதாவது தேவனுடைய திட்டத்தையே அவருடைய கற்பனையை மாற்றி போதிக்கூடாது. சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்களை சொல்லும்போது சில சறுக்கல்கள் வரலாம். அது கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும். வேறு ஒரு சகோதரர் இல்லை இது தாங்க சரின்னு சொன்னால் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ரெவலேஷன்லாம் அப்படி தான். பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் உறுதியான தீர்க்க தரிசனமெல்லாம் இருக்கும், அதை உறுதியாக தான் சொல்ல முடியும். சில தீர்க்க தரிசனங்களும் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தெளிவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கலாம். அதில் தான் சின்ன மாற்றங்கள் இருந்தால் அது வேறு யாராவது பேசும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் டாக்டரின்ங்கிறது அப்படி இல்லை. தேவனுடைய அந்த அடிப்படை சத்தியங்கள், அடிப்படை குணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதை யார் மாற்றி சொன்னாலும், அவர்கள் சத்தியத்திற்குள்ளேயே நம்மளை வழி நடத்தியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு தவறான போதனைக்கு நம்ம போயிடவே கூடாது. நம்ம இருதயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அவங்க கொடுத்துட்டாங்க, தன்னுடைய இருதயத்தை கொடுத்துட்டாங்க. அதனால தான் தேவன் முதலே சொல்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு. ஏன்னா நம்மகிட்ட இருந்து களவாண்டுட்டு போகிறது என்ன தெரியுங்கன்னா, சாத்தான் நம்முடைய இருதயத்தை தான். இருதயம்னா நல்லா தெரியும், மூளை. நம்முடைய சிந்தனைகளே களவாண்டுட்டு போய் தவறான கொள்கைகளையும் கோட்பாடுகள் உள்ள வச்சு அப்படியே போயிடுவான். சரி, இது அவங்க பண்ண தப்பு, அவங்களுடைய மிஸ்டேக் என்ன, டாக்டரின் மாறிடுச்சு, அந்த டாக்டரினுக்குள்ளேயே பழையபடி இருந்துகிட்டே அப்படியே போயிடலான்னு. இன்றைக்கி இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் நம்மக்கிட்ட இருக்கான்னா இருக்குது. எப்படி தெரியுங்களா? நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் நல்லா புரிஞ்சுக்கலாம், சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகும் இன்னும் நம்முடைய குணலட்சணத்தை மாற்றாமல் இப்படியே பரலோகம் போகலாம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு.
வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் நம்ம மாற மாட்டோம். குணலட்சணத்துலேயோ எதுலேயும் நம்ம மாற மாட்டோம். இப்படியே தான் நான் இருப்பேன். அப்படின்னா இது எதற்கு ஒப்பானதா? கலாத்திய சபையில் அவங்க ஏற்கனவே ஒரு தவறான விஷயத்துக்கு போயிட்டாங்க இல்லையா? அதற்கு ஒப்பான ஒரு தவறை தான் இன்றைக்கி நம்ம சபையில் என்ன பண்ணிகிட்ருக்கிறோமா, செய்துட்ருக்குறோம். ஆனால் அங்கே பவுல் சொன்னார், நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கலாத்தியர் 1:7 வாசிக்கலாம் பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. பாருங்க, சிலர் உங்களை கலகப்படுத்தி, அப்ப சபையில் இன்னைக்கு சில பேர் கலகம் உண்டாக்கி கிறிஸ்துவுடைய பிரமாணத்தையே புரட்டிடுவாங்க. அப்படி புரட்டுறதுக்கு ஒரு சிலர் வருவாங்கங்கிறார். கவனிக்கிறீங்களா? அதனால ஒரு எச்சரிப்பு அந்த சபையில் என்ன கொடுக்குறாரு பாருங்க. அதாவது கலாத்தியர் 1:8 பாருங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, கவனிங்க, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். கவனிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ட்ரூத்து சரியான டாக்டரின் கொடுத்துட்டோம். மறுபடியும் நாங்களே மாற்றி சொன்னாலும், அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதன் சொன்னால் கூட நீ என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டக்கூடாது. அப்படி ஒருத்தன் சொல்லிட்டார்னா அவன் சபிக்கப்பட்டவன். இந்த சபிக்கப்பட்டவனுக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிரத்யேகமாக ஒரு சில இடத்துல தான் வரும். அது சாத்தானுக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 3வது அறுவடையில் பாருங்கள், அந்த சபிக்கப்பட்டவர்களே அப்படின்னு வரும். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் இருக்கிற நித்திய அக்கினியில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெள்ளாடு வகுப்பாரை பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே எப்படின்னா தவறாக வழிநடத்துகிறவங்க, தவறான குணலட்சணத்தில் தவறான டாக்டரில் வழிநடத்துகிறவங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படி மாற்றி சொன்னாலும் அப்படி என்ன பண்ணிடக்கூடாது, அதில் போயிடக்கூடாதுன்னா வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி வானத்திலிருந்து வந்த தூதர்கள் தவறான டாக்டரின் சொன்னாங்க. அதை பவுலே ஏற்கனவே சொல்லியிருக்கார் தெரியுங்களா? எங்கே வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பார்த்தீங்களா, வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின் உபதேசங்கள், இதுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டே விலகிடுவாங்களாம். அப்போ இன்னைக்கு விசுவாசத்தை விட்டே விலகிற அளவுக்கு சில பேர் தங்களுடைய குணலட்சணத்தை காட்டிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? சபையில் ஏதோ சில காரியங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு இடரலாக போயிடுவாங்க. அந்த இடரலாக இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு எப்படி இடரலாக போயிடுவாங்கன்னா அவங்க விசுவாசத்தை விட்டே போயிடுவாங்களாம். அது யாருடைய குணலட்சணம்னா சாத்தானுக்கு கீழ் இருக்கிற கெட்டுப்போன தேவதூருடைய குணலட்சணம். பாருங்கள், அவங்களுடைய டாக்டரில் எத்தனையோ பேர் விசுவாசத்தை விட்டே விலகி போயிட்டான். அதே தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 6:3 பாருங்கள், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் எப்படி இருப்பான் பாரு, இருமாப்புள்ளவனும், அவன் பயங்கரமான மேட்டியும் உள்ளவன். அவன் தான் மாற்றி மாற்றி சொல்லுவானா, ஒன்றும் அறியாதவன், அவன் ஏற்கனவே ஒன்றும் தெரியாது, தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனமாக இருப்பான். யார் கூடயாவது ஆர்கியூ பண்ணணும், சண்டை போட்டே இருக்கணும்னு நினைப்பானா. அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன பண்ணு, விலகிறன்றார். புரிதலாம்? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகிற. இதே 2 யோவானில் நம்ம ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் படிச்சிருக்கிறோம். ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உன் வீட்டிலேயே சேர்த்திராதீங்கிறான் இல்லையா? அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க, அவனுடைய துர்க்கிரிகளுக்கு நீங்கள் பங்குள்ளவங்களாயிடுவீங்க, அப்படி போயிடாதீங்கிறார். அதே மாதிரி தீத்துவுக்கு எழுதும்போது, தீத்து 3:10 வாசிக்கலாம். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகிரு. வேத புரட்டனாய் இருக்கிறவனுக்கு, அப்போது நம்ம போய் ஒருத்தர் சத்தியம் சொல்கிறோம்னா அவங்க மறுபடியும் புரட்டிட்டு மாறுபாடாக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஆர்கியூ பண்ணவே கூடாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, விவாதம் எழும்பு முன் விட்டுவிடு, அவ்வளோதான். பைபிளை நம்ம ஆர்கியூ பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா யாரையும் நம்முடைய என்ன சொல்லலாம்
நம்முடைய பேச்சு திறமையிலையோ அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பயங்கரமான திறமையிலையோ எல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. தேவனுடைய கிருபை இருக்கணும், அவருடைய அழைப்பு இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம அவங்களை கொண்டு வர முடியும். அதனால் சில பேர் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படியாவது தங்களுடைய பாயிண்ட்டை நிலைநிறுத்தணும். அது இப்படி செய்யவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தர் ஏற்றுக்கலையா விட்டுருங்க, 2 தடவை சொல்லி பாருங்கள், வந்துட்டே இருங்க. கவனிக்கிறீங்களா? இந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்ட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, சத்தியத்தை ஒருத்தர் சொல்ல போகும்போது சபைகளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல் நடக்கையத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கணும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜனங்கள் தவறான போகிறதுக்குள்ளே போனோன்னே அவர்கள் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக, ஏன்னா யூதர்கள் எல்லாம் அவங்களுக்கு சீனியர் மாதிரி, அந்த மாதிரி பிரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டாக்டரினுக்குள்ளே போயிட்டான். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது நம்ம அடிக்கடி மனப்பாடமாக நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம். வாசிக்கலாம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டே இருக்கணும். ஏன்னு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறதில்லை, மனுஷரை பிரியப்படுத்துகிறோம். முதல்ல யாரை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்கிறோம்னா நம்மளை, நமக்கு பிடிச்சது, நம்ம பிடிச்ச மாதிரி எல்லோரும் இருக்கணுங்கிறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் சுற்றில் இருக்குது. கணவன் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறார், மனைவி கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்க தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. அநேக பெற்றோர்கள் தேவனை பற்றி மைண்டே பண்ணுறதில்ல, தான் சொல்கிறபடி கேட்கணும், தான் சொல்கிறபடி கேட்டதில் நடக்கணும், இப்படித்தான் நினைக்கிறான். சில பிள்ளைகள் அப்படித்தான் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் விரும்புறதில்லை. தங்களுடைய தகப்பன் தாய் என்ன சொல்கிறாங்களோ நல்ல விஷயம், ஆனால் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அது கவுன்சிலிங்கெல்லாம் நமக்கு இருக்குது. எல்லா வகையிலும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அங்கே முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் அப்படித்தாங்க மற்றவர்களை திருப்திப்படுத்துகிற. சில பேர் பயம் வந்துடும், சில சலுகைகள் கிடைக்காம போகும்போது பயம் வந்துடும் மேலதிகாரிகள் மேலே. உடனே அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காலம் செஞ்சிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோம். கொஞ்ச நாளில் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுமோ, ஏன் அநேக விஷயங்களை நம்ம தவறுகிறோம்னு பைபிள் சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுவோம், தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு மட்டும் பிளானே பண்ண மாட்டோம். திடீர்னு முடிவு எடுத்துகிட்டு அப்படியே அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு சலுகை, ஒரு நன்மை, இதையத்தான் அதிகமாக பார்க்குறோமே ஒழிய அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் போயிடுமோ அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. அதை கவனிக்கணும். நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. நான் மனுஷனை பிரியப்படுத்தணும்னா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. எவ்வளோ ஒரு வைராக்கியமாக பவுல் அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் டாக்டரின் மாதிரி போகிறீங்க, குணலட்சணம் மாதிரி போகிறீங்க. நீங்கள்லாம் மனுஷரை பிரியப்படுத்துறதுனால தான் இப்படி போயிட்டுருக்கீங்க. மனுஷரை பிரியப்படுத்துகிற எவனும் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அல்ல. கவனிக்கலாமா? அப்போ தேவனுடைய ஊழியக்காரெல்லாம் நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு வசனங்கள் நம்ம கைட் பண்ணும்போதும் தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போதே என்ன அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். பிதாவே உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். வந்துட்டு சாகர வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை செய்ததை நம்ம கவனிச்சிருக்கோம். அவரை தலையாக கொண்ட சபை கூட இந்த பூமியில் எப்படி தான் இருக்கணும்? மனுஷரை பிரியப்படுத்துவர்களா இருந்துடக்கூடாது. அநேக சந்தர்ப்பங்களில் சபைக்குள்ளேயே அப்படித்தாங்க நடக்குது. சபைக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மூத்தவங்க அவங்க கூட குரூப் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, அவங்களுக்கு பிரியமாகவே நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவங்க சில தவறான விஷயங்கள் கூட செய்யலாம், தவறான கோட்பாடுகள் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு பயந்துட்டு நமக்கு ரெகக்னிஷன், நமக்கு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோ என்று நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னா மனுஷரை பிரியப்படுத்திடுறது. கவனிக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு பிரியப்படுத்த போகிறோம்? அன்புக்குரிய சகோதர சூழலை நிறைய பேர் இப்படி நிர்பந்தப்படுத்தப்படுவார்கள். சலுகைக்காகவோ நன்மைக்காகவோ, அதாவது நல்ல ஒரு குரூப் சேர்றதுக்காகவோ என்ன பண்ணுவாங்க, நிர்பந்தப்படுத்தும் போது நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் சத்தியத்தில் நிலைச்சி நிற்கிறது இல்லைங்க. அப்படியே குரூப் சேர்ந்துட்டு போய்டுறோமா? தனியாக நிற்கணும்.
இதுதாங்க ட்ரூத்து, நான் இப்படி தான் இருப்பேன், இந்த கேரக்டர் தான் இருப்பேன், என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லிட்டு போவோம். புரியுதுங்களா? அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளை அவரை கூட நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம மனுஷனை நம்ப வேண்டியதில்லை. 1000 பேர் கூட வெளிச்சத்தில் நடக்கிறத விட தேவனோட தனியாக இருட்டுக்குள்ளே நடக்கலாம்னு மூத்த சகோதரர் எழுதியிருக்காங்க. தேவனே நமக்கு வெளிச்சமாக இருப்பார், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாராம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்திருக்கார். தனியாக எப்படி கஷ்டப்பட்டுருக்கார் பாருங்க. கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். கொஞ்சம் கூட தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலே இருந்த விசுவாசத்தை மட்டும் அவர் விடலை. அவர் தேவனை பிரியப்படுத்த அவர் தயாராயிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த தயாரானார். இன்னைக்கு நமக்கு ஒரு அஸ்திவார கல்லாக இருக்கார். இன்னைக்கு 1,44,000 பேருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரொம்ப பெரிய ஒரு அஸ்திவார கல்லாக இருக்கார். அந்த அஸ்திவார கல் இப்போ நம்மளை பார்த்து சொல்லுது, நான் மனுஷனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல. கிளியராக சொல்லிட்டான். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதைத்தான் அவர் என்ன ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தார் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி அவர் பேசினது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். ஏன்? அவர் பார்த்த அந்த ஒரு தரிசனம் அப்படி இல்லையா? அந்த தரிசனத்தை பார்த்தார், ராஜ்யத்தின் தரிசனம். இதைத்தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன புரிஞ்சிட்டார்னா, ஓ இதுதான் நிலையானது, இப்போ நம்ம வாழ்க்கை நிலையானதல்ல. அந்த ராஜ்யத்துக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பாரை என்ன செய்கிறார்னா ஒரு மேலான ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றார். அது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துல போய் சத்தியம் சொல்லி சபையை ஏற்படுத்துகிறார். அப்படி சபை ஏற்படுத்திட்டு தான் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் பாருங்க. கலாத்தியர் 1:11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி அல்லவென்று உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, கவனிங்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல, அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. கமாலியல்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் இல்லைங்கிறார். ஏன்னா கமாலியல்கிட்ட தான் பாதத்தருகே வளர்ந்தாரெல்லாம் படிச்சிருக்கணும் இல்லையா? அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அதைத்தான் கடந்த அதிகாரங்களில் 12வது அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மனுஷர் பேசாத வார்த்தைகள் எல்லாம் அவன் கேட்டான். பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ அறியேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அப்போது இதையத்தான் அவர் பேசுகிறார். நான் இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களை சத்தியங்களை நான் யாருக்கிட்டையுமே கற்றுக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வெளிப்படுத்தினார். அதனால தான் ரொம்ப கிளியராக சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எத்தனை வசனங்கள் நமக்கு தெளிவுகள் கொடுத்தது பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தெளிவுகள் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களின் மூலம் நமக்கு வெளியாச்சு. அதே மாதிரி அந்தி கிறிஸ்து எப்போ வருவான், எப்படி போவான், அவருடைய காரியங்கள் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, உயிர்த்தெழுதல், ராஜ்யம், தேவன் கிறிஸ்துவுடைய அந்த டிஃப்ரென்ஸு என்ன அழகாக கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சொன்னார். காரணம் என்ன? அவருக்கு கொடுத்த அந்த தரிசனம். அந்த மாதிரி இன்றைக்கும் நாம் நிறைய தரிசனங்கள் புரியுங்கள. தரிசனம்னா இது ஸ்பெஷல் தரிசனம் இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நமக்கு என்ன தான் தரிசனம் தான். இது கூட இது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கல, அது புரிஞ்சுங்களா? வசனம், வேத வசனம் கூட தேவன் தான் கொடுத்துருக்கார், இயேசு கிறிஸ்து தான் கொடுத்துருக்கார். அப்போது இவைகளை கற்றுக்கொண்டதுக்கு பிறகு பவுலுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போது ஒவ்வொரு சபைகளை ஏற்படுத்திட்டு வரும்போதும் அவருடைய அனுபவத்தில் பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு வரும்போது திரும்ப அங்கே போகலான்னு நினைக்கும் போது அவர்கள் ஒரு மாறுபாடான உபதேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. தான் பெற்ற பிள்ளைகளே எங்கேயோ யாரு கூடயோ போகிறாங்க அப்படிங்கிற போது ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த வேதனை கொத்த வேதனை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது தான் இப்போ இந்த நிருபங்களை இப்போ கலாத்தியரில் ஸ்டார்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம்
இது மட்டும் இல்லை, தான் எந்த அளவுக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிறத ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தில் அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது பவுலுடைய அந்த ஒரு அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய பாடமாகும். அது அடுத்த வாரம் அது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.